இந்த பதிவுல வீட்ல பல்லி அடிக்கடி கத்துனதுன்னா, வலது கண் துடிச்சதுன்னா, இதுதாங்க நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, பல்லி டொப்பு டொப்புன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, விடியற்காலமே சாமி கும்பிடுறப்ப சத்தம் எழுப்பும். சிலர் தூங்கி கொண்டு இருப்பாங்க, அப்பயே விடியற்கால சத்தம் எழுப்பும். சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, பல்லி சத்தங்கிறது சுத்தமா இருக்காது. 1, 2 பல்லி இருந்தா கூட அது சத்தமே போடாது. சிலர் முன்னோர் படங்கள் எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக பல்லி டொப்பு டொப்புன்னு சத்தம் போடும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் எழுப்பி ஏதாவது நல்லது நடந்திருக்கா, இல்லை ஏதாவது கெடுதலான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நமக்கு வரப்போகக்கூடிய சுக துக்கங்களை முன்கூட்டியே நமது உறுப்புகள் அறிந்து கொண்டு அதை மனிதர்களுக்கு உணர்த்தும் வகையில் துடிப்பதாக துடிசாஸ்திர நூலில் சொல்லியிருக்காங்க. இடது பக்கம் துடிச்சா ஒரு பலன், வலது பக்கம் துடிச்சா ஒரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணு துடிச்சதுன்னா முன்னோர்கள் சொல்லிடுவாங்க, உனக்கு இடது பக்கம் துடிக்குதா நல்லதுதான் நடக்கும், வலது பக்கம் துடிக்குதா கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அது கரெக்டாக அப்படி சொல்ல முடியாது. சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் படி மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் மூலம் ஒருத்தரோட எதிர்காலத்தை கூறக்கூடிய உடல் துடிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையோட உச்சி பகுதி இருக்குல்ல, அந்த நடு பகுதியில அந்த இடத்துல துடிச்சது அப்படின்னா நமக்கு துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இடது பாகம் துடிக்குது அப்படின்னா நல்லது நடக்கும், பெருமையான விஷயம் ஒன்றும் உங்களுக்கு ஏற்பட போகுது. வலது பாகம் துடிச்சது அப்படின்னா ஒருவித அச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்ப வலது கண் துடிச்சது அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப பல்லியோட அந்த சத்தத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா 64 உட்பிரிவுகள் இருக்கு. ஆருடம், சரம், சோவி, கவுளி, தும்மல், சகுனம், பட்சி, பல்லி விழுதல், அருள்வாக்கு, உடுக்கு, பம்பை, குடுகுடுப்பை, அஞ்சனம், சொப்பனம், பறவைகளில் கூவல், சாமுத்திரிகா லட்சணம் இப்படி இருக்கு. இதுல கவுளி சாஸ்திர நூல் அப்படிங்கிறதுல தான் இந்த பல்லி சொல்லக்கூடியதற்கான பலன் இருக்கு. இது சகாதேவர் அருளிய சாஸ்திரம். பஞ்சபாண்டவர்கள்ல சகாதேவர் ஜோதிடத்துல மிகச்சிறந்த விற்பனராக விளங்கியவர். அவர் எழுதிய சாஸ்திரம் தான் இது. எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு, ஈ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜந்து தான் இந்த பல்லி. இந்த பல்லி ஆபத்தான ஜந்து அப்படின்னு சில பேர் விரட்ட பார்ப்பாங்க, அதை அடிக்க பார்ப்பாங்க, அதுக்கு மருந்து வச்செல்லாம் கொல்ல பார்ப்பாங்க. ஆனா அப்படிலாம் செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டுள்ளது. பல்லி ஆபத்து தான். ஏன்னா சில சமயம் நம்ம சமைச்சிட்டு உணவை மூடாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுல விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம கதி அரோகதி தான். ஏன்னா பாம்புக்கு அடுத்தபடியாக, பாம்புக்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய விஷயம்னே இதை சொல்லலாம். இந்த பல்லிக்கு உணவுல விழுந்தா வரக்கூடிய ஆபத்து. ஆனா நம்ம ஜாக்கிரதையா வச்சுக்கணும். பொதுவா தென்கிழக்குல சமையல் அறையில பல்லி இருந்து சத்தம் போட்டுச்சுன்னா கூட அது நல்லதில்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பல்லி சொல்லக்கூடிய பலன்லயே 2 வித பலன் இருக்கு. நற்பலனும் இருக்கு, கெட்ட பலனும் இருக்கு. கவுளி சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருப்பாங்க. பல்லி இந்த கிழமையில கத்துச்சுன்னா இந்த பலன், இந்த கிழமையில சொல்லுச்சுன்னா இந்த பலன்னு சொல்லுவாங்க. திங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கரன் அருளினாலே சாற்றுவேன் கவுளி சாதி, பொங்கவே ராஜநாகம், பொருந்தியே ராஜவர்ணம், தங்கிய முதுகி 10 தழும்பு போல் கீரனுண்டு, இங்கித ஸ்திரியும் தானும் இருப்பாரே புசிப்பு கொண்டு அப்படின்னு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பாடல் வழியாக அர்த்தம் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் நல்லதையே பேசணும், நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய பெரியவர்கள், மகான்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நல்ல தேவதைகள் வீட்டில் இருக்கும், நம்மளை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்கிறப்ப அது அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடும். அப்படிங்கிறதுனால தான் நல்லதை பேசணும் அப்படிம்பாங்க. அந்த நல்ல தேவதைகள் என்ன பண்ணும், பல்லி ரூபத்தை ததாஸ்து அப்படின்னு சொல்லிடும். அதனால தான் வீட்டில் தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நினைக்கிறதுக்கு கூட சக்தி அதிகம். அந்த நினைவுகள் கூட நமக்கு சில சமயம் பழிச்சிரும். அதனால தான் நல்லதையே நினைங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த பல்லி நம்ம ஏதாவது ஒரு நல்லதை பேசுகிறப்ப சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே நடக்கும். சில சமயம் நம்ம நெகட்டிவாக ஏதாவது குழந்தைங்களை திட்டுறோம், இல்லை நெகட்டிவாக ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அந்த கெட்ட சொல் பேசுகிறப்பையும் இந்த பல்லியானது ததாஸ்து அப்படின்னா அது அப்படியே பழிச்சிரும். அந்த பல்லி சொல்வது நல்லது தான், நல்ல பலன்களை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஆனால் சில கிழமைகளில் சில இது கஷ்டத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அதை ஒரு தனி பதிவாக நம்ம பார்க்கலாம்.
இப்ப வலதுகண் துடிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வலதுகண் வந்து துடிச்சதுன்னா நல்லது. ஆனா பெண்களுக்கு வலதுகண் துடிச்சது அப்படின்னா நோய் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இடதுகண் பெண்களுக்கு துடிச்சது அப்படின்னா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இது அப்படியே ஆண்களுக்கு ஆப்போசிட்டா வலதுகண் துடிச்சா நல்லது, இடதுகண் துடிச்சா கெடுதல். இப்படிதான் துடி சாஸ்திர நூல்கள்லையும் சாமுத்திரிகா லட்சணத்திலையும் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.